அனைவருக்கும் வணக்கம். 23/6/2025 முதல் 29/6/2025 வரை மேஷ முதல் மீன வரை 12 ராசிகளுக்கும் வார ராசி பொது பலன். மேசராசி அன்பர்களே, இந்த வார மேசராசி பொது பலன். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பணிமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். குலதெய்வ பிரார்த்தனை தொடர்பான பயணங்கள் கைகூடும். நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். இயந்திரம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் புரிதலும் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வார ரிஷபராசி பொது பலன். எந்த ஒரு செயலிலும் வேகமின்றி பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்ப்புகள் நிறைவேறும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்திருந்த தனவரவுகள் கிடைக்கும். உத்தியோகப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனைகளில் ஒருவித தெளிவு பிறக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆதாயமான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வார மிதுன ராசி பொது பலன். துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாக பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வெளியூர் தொடர்பான கல்வி வாய்ப்புகளில் சாதகமான சூழ்நிலை அமையும். கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளினால் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். எண்ணிய சில பணிகள் நிறைவடைவதில் காலதாமதம் ஏற்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இந்த வார கடகராசி பொது பலன். இழுபறியான வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகள் வழியில் தொழில் சார்ந்த உதவிகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வீடு மற்றும் மனை சார்ந்த வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாமன் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படவும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இந்த வார சிம்மராசி பொது பலன். உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்லவும்.
உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெரியவர்களின் ஆதரவு மன நிம்மதியை அளிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். வீட்டை புதுப்பிக்கும் வேலையை தொடங்குவீர்கள். நெருப்பு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படவும். இயந்திரம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். உதவிகள் கேட்பதில் தயக்கம் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, இந்த வார கன்னிராசி பொது பலன். விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான சில செயல்களை விரைந்து முடிப்பீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் திறமைகளையும் அறிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். நெருக்கடியா இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். உயர்கல்வியில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார துலாம் ராசி பொது பலன். சுப முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். செயல்பாடுகளில் தற்பெருமையான எண்ணங்களை குறைத்து கொள்வது நன்மையை அளிக்கும். உயர் பொறுப்பு நிமித்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார விருச்சிக ராசி பொது பலன். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வீடு மனை தொடர்பான வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகப் பணிகளில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் நினைத்த சில பணிகளை நிறைவடைவதில் காலதாமதம், சில நேரங்களில் அலைச்சல்களும் உண்டாகும். நெருப்பு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு உயர்வும் மேன்மையும் ஏற்படும். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் நிலவும். வாகன பயணங்களில் மிதவேகம் நன்று. மாணவர்களுக்கு கல்வியில் சார்ந்த பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் பிறக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார தனுசு ராசி பொது பலன். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் நிறைவேறும். சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இந்த வார மகர ராசி பொது பலன்.
சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் நீங்கும். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். முக்கிய கோப்புகளை கவனத்துடன் கையாளவும். நண்பர்களின் வழியில் தொழில் சார்ந்த ஆதாயம் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவருடன் உல்லாச பயணம் சென்று வருவீர்கள். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இந்த வார கும்பராசி பொது பலன். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். பயணம் சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் வெற்றி கொள்வீர்கள். ஆடம்பரம் சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. நேர்மையான செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும். படைப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். தந்தை வழி உறவுகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, இந்த வார மீனராசி பொது பலன். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீடுகளை மாற்றி அமைப்பீர்கள். நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். கமிஷன் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் நிலவும். எதிர்பாலின் மக்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். வருவாய் தொடர்பான விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளவும். கலைநுட்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும். வாழ்க வளமுடன்.